ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம 10 to 100 குயில் சேலஞ்சில் ஃபஸ்ட்டு பேட்ச் வச்ச எக்கெல்லாம் ஆச் ஆகி நம்மளுக்கு 7 சிக் கிடச்சிருந்தது. இப்போ நம்ம வந்து செகண்ட் பேட்ச் எக்கெல்லாம் இன்குபேட்டரில் லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த எக்கெல்லாம் எது எது நல்லாயிருக்குன்னு செக் பண்ணிட்டேன். செக் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டேட் போட்டேன் எல்லா எக்லேயும். இப்போ 11th வைக்கிறேன்னா 11th டேட் போட்டிருக்கேன். இப்போ டெய்லி காலை போகிற எல்லா முட்டையும் நட்டு இன்குபேட்டரில் லோட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம 100 கார்டை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு பேட்ச் வெயிட் பண்ணோன்னா ரொம்ப டைம் ஆகும். அதுக்காக என்ன பண்ணோம்னா, டெய்லி போகிற முட்டையை நம்ம வந்து இன்குபேட்டரில் வச்சு ஆச் பண்ண போகிறோம். ஆச்சிங் டே வரும்போது நம்மகிட்ட 2 இன்குபேட்டர் இருக்குது. ஒன்று வந்து ஆச்சராக டெம்பரேச்சர் மாற்றிட்டு அதில் எல்லா முட்டையும் லோட் பண்ண போகிறோம். இப்படி பண்ணுறதுனால நம்ம சீக்கிரமாக 100 கார்டை ரீச் பண்ணிடலாம். இப்போ எல்லா முட்டையும் நான் இன்குபேட்டரில் லோட் பண்ணிட்டேன். இந்த இன்குபேட்டர் நம்ம இப்போ புதுசாக பண்ணது. இது எப்படி பண்ணன்ற வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த சைடு பிளாங்காக விட்ருக்கேன். இங்கே வந்து டெய்லி போகிற முட்டையெல்லாம் இந்த சைடில் அடிக்கிடுவேன். அதனால் நம்மளுக்கு வந்து ஆச்சிங் டே வரும்போது 15 days வரைக்கும் இந்த இன்குபேட்டரில் வச்சுருப்போம். நெக்ஸ்ட்டு 3 days வந்து நம்ம வேறு இன்குபேட்டரில் முட்டையெல்லாம் மாற்றி அதில் ஆச் பண்ணுறோமா ஆச்சரில் வச்சுருவோம். இந்த புது இன்குபேட்டர் ஆச்சிங் ரேஷியோ எப்படி இருக்குது பார்க்கலாம். இப்போ டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டேன். இன்குபேட்டர் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறேன். இன்குபேட்டர் ஒர்க் ஆகுது, லைட் எரியுது. இப்போ 37.5 வர்ற வரைக்கும் லைட் எரியும். 37.5 வந்ததுக்கப்புறம் லைட் ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிடுச்சா நம்ம இன்குபேட்டர் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ 37 வந்துடுச்சு. இன்னும் 5 பாயிண்ட் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக லைட்டு ஆஃப் ஆகிடும். இந்த இன்குபேட்டர் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அந்த 100 கோழி முட்டை வைக்கலாம், அவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி. நீங்களும் உங்கள்கிட்ட தர்மாக்கோல் பாக்ஸ் இருந்தால் போதும், ஈஸியாக இந்த மாதிரி இன்குபேட்டர் நீங்களே வீட்டில் போனால் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், அதை பார்த்து ஈஸியாக நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஸோ உங்கள் சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு இந்த காடை வளர்ப்பில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கேளுங்க, ஆன்சர் பண்ணுறேன். இப்போ 37.5 வந்துச்சு. பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ இன்குபேட்டர் கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்குபேட்டரில் இந்த மாதிரி நீங்கள் புதுசாக இன்குபேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுருங்க. 4 சைட்லேயும் ஹோல்ஸ் போட்டுருங்க. மினிமம் ஒரு 12 to 15 20 ஹோல்ஸ் போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் இருக்கும், டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஃபேனுக்கு மேலேயும் ஹோல்ஸ் போட்டுருங்க. அப்போ தான் வெளியே இருக்க காற்று உள்ளே போயிட்டு திருப்பி வெளியே வரும். அதுக்காக தான் அந்த ஹோல்ஸ் போடுறது. இப்போ எல்லா செட்டப் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. நம்ம வந்து இந்த புது இன்குபேட்டரில் எத்தனை முட்டை ஆச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்மகிட்ட 17 காடை இருக்குது. இன்னும் நம்மளுக்கு 83 வேணும் நம்ம சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. சீக்கிரமாக நம்ம சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணுவோம். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.